ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஹேர் பேக் தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹேர் பேக்கை நம்ம வாரத்தில் ஒரு முறை வந்து யூஸ் பண்ணிட்டு வர ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முடி வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். டேண்ட்ரஃப், இச்சினஸ் எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு யூஸ் பண்ண போகிற எல்லா திங்ஸுமே எல்லாருக்கும் வீட்டில் கிடைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஒரே ஹேர் பேக்கில் நம்ம முடிக்கு தேவையான எல்லா சத்துக்கள், எல்லா ப்ரோட்டீன்ஸுமே கிடச்சிடும். இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் தயிருக்கு பதிலாக பால் சேர்த்துக்கலாம். ஒரு முழு முட்டை இதில் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு மஞ்சள் கரு பிடிக்காதுன்னா நீங்கள் வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். ஆனால் மஞ்சள் கரு சேர்க்கும் போது உங்களுக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு எடுத்துக்கோங்க. கூடவே கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் எல்லாத்துலேயுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில் ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் 3 டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இது கூட ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சும்மா ஒரு 2 டைம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கையால் கூட மிக்ஸ் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு எல்லாமே ஒன்றும் சேராது. அதுக்காக தான் மிக்சர் ஜார் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை சேர்த்துருக்கக்கூடிய தயிர், முட்டை பார்த்திங்கன்னா நம்ம முடியை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எலுமிச்சை பழச்சாறு பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இச்சினஸ், டேண்ட்ரஃப் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல் நம்ம தலையில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ், முடியில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். விட்டமின் இ கேப்சூல் பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்மளுடைய முடி, அதுக்கப்புறமா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் இதில் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. ஒரு 2 டைம் நீங்கள் பல்ஸ் கொடுத்தீங்கனால நல்லா க்ரீமியாக ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது தலைமுடி ஸ்கேல்ப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய நுனி பகுதி வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்கள் முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வர உங்களுடைய முடி ஸ்ட்ராங்காகவும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்ப்ளிட் அண்ட் எதுவுமே இல்லாமல் ஸ்கேல்ப் பார்த்தீங்கன்னா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.